நடிகர் செந்தாமரை ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை கலக்கிய மாபெரும் வில்லன். 3 முகம் திரைப்படத்தில் ரஜினிக்கு எதிராக அவர் ஏற்று நடித்த ஏகாம்பரம் கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடக நடிகராக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணாவின் வீட்டுக்கு எதிரில்தான் குடிபெயர்ந்திருக்கிறார். இவரின் தமிழ் உச்சரிப்பையும் நாடக நடிப்பையும் கண்டு வியந்து போன அண்ணா இவரை எம்ஜிஆர் நாடகமன்றத்திற்கு அனுப்ப அங்கு சில காலம் பணியாற்றியவர். அதன் பின்னாட்களில் சிவாஜி நாடகமன்றத்தில் சேர்ந்து தங்கப்பதக்கம் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். அதை கண்டு வியந்து போன சிவாஜி அந்த நாடக உரிமையை கைப்பற்றி தங்கப்பதக்கம் எனும் மாபெரும் வெற்றி திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் கூட்டத்தில் ஒருவராக நடித்துக் கொண்டிருந்த செந்தாமரையை பாக்கியராஜ் தான் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் ஒரு வெயிட்டான கதாபாத்திரத்தை கொடுத்து முன்னணிப்படுத்தினார். இப்படி 50 ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த செந்தாமரை உடல்நலக்குறைவு காரணமாக 1992ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.